ஹாய் வெல்கம் டு ஹைப்ரிட் வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல புதுசா ஒரு வீடியோ பண்ண போறோம். டெக் ரிலேட்டடான ஒரு வீடியோ. இன்னைக்கு வந்து நம்மளோட யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு வயர்லெஸ் மைக் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். BOYA போயா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம வந்து வயர்லெஸ் மைக் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா K1 K2 இந்த மாதிரி நார்மல் ஒரு 3 வேரியன்ட்ல இந்த மைக் இருக்கு. நம்ம இன்னைக்கு போறது பாத்தீங்கன்னா K1 கிடையாது, K2 கிடையாது, வெறும் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட். இன்னைக்கு வாங்க நம்ம இந்த வீடியோ அன்பாக்சிங்ல பார்க்கலாம். இந்த மைக் தான், இதுதான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இது பாருங்க, டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், பாக்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளியர் ரெக்கார்டிங் சவுண்ட், அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட சவுண்டு வந்து சூப்பரான, அதாவது நல்ல குவாலிட்டியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுள் வித் ஸ்மார்ட் ஃபோன், DSLR கேமரா நம்மளோட மொபைல் ஃபோன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல, பிராண்டட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி இதுக்குன்னு ஒரு ப்ரொடெக்டிவ்காக ஒரு சூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு கேட்லாக் இருக்குது. அந்த கேட்லாகை பாருங்கள், என்னென்ன இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாகில் கிளியராக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, ரிசீவர்னா என்ன, டிரான்ஸ்மிட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, ரிசீவர் எதுக்கு யூஸ் ஆகுது, இதில் எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பேசலாம், இதில் எத்தனை மாடல்ஸ் மொத்தம் இருக்குது, என்னென்ன பின்னு கனெக்ட் பண்ணலாம், இது என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு கனெக்ட் பண்ணலாம், ஸோ எல்லாமே அதில் ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த கேட்லாகை ஒரு கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஆக்ஸ் பின் தான் இது வந்து கனெக்டட் டு ரிசீவர். இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு ஸ்மார்ட் ஃபோன். இந்த அளவுக்கு பிக்சரோட அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே தான் பேட்டரி ஓப்பன் பண்ணி போடுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கேமராவில் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலேயே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இங்கேருந்து நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய இமேஜஸாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் வாய்ஸ் வந்து இங்கேருந்தே அது எடுத்துக்கும். ஸோ அதுக்காக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கான ஃபியூச்சர்ஸ் அதாவது நம்ம சொல்லப்போனால் மொபைலாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே இது வந்து சூட் ஆகும். வாங்க இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு லைவாக ப்ராடக்ட்டை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த போயா மைக், ஒயர்லெஸ் மைக்கில் இந்த மைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ஒன்று, ரிசீவர் ஒன்று. ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இதில் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ரிசீவருக்கும் உள்ள கேபிள். இது வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் நம்மளோட பேசுகிற மைக்குக்கும் உள்ள கேபிள். இது வந்து ஆக்ஸ் பின், அதாவது நீங்கள் இப்போ கேமராவுக்கு இது கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது கனெக்ட் பண்ணக்கூடிய இது. இங்கே பாருங்கள், அவங்களோட பேட்ச், குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்னதாக ஒரு லோகோ, அவங்களோட இது பேட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, போயா குவாலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த கேமராவில் ஃபிட் பண்ணக்கூடிய வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமராவில் ஃபிட் பண்ணக்கூடிய அட்ஜஸ்டபிள் ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே அந்த கேமராவில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்கோட கவர். நம்ம வந்து இந்த மைக்குக்கு போடக்கூடிய கவர் இதுதான். இப்போ நம்ம கவர் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை எந்த ஒரு இது அன்வான்ட் திங்ஸும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளிப்பு. நம்ம இப்போ காலரில் கிளிப் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் நம்ம அட்ஜஸ்டபிள் எந்த இடத்துல வேணுமோ நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான இடத்துக்கு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி கிளிப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வச்சு இது நம்மளால் இங்கே அப்படியே போட முடியும். பாருங்கள், இது பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு கிளிப்பை. இப்போ வேணுங்கிற இடத்துல இதை நம்ம இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம இதை ஆன் பண்ணி என்னெல்லாம் நடக்குது, எந்த அளவு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம மொபைல் ஒரு இடத்துல இருக்குது, நம்ம வந்து கேமரா ஒரு இடத்துல இருக்கோம், ரிசீவர் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் போனாலும் உங்களோட இதில் அதாவது பெல்ட்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு இதிலிருந்து மைக் எடுத்து நீங்கள் காலர் கிட்ட பின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். இங்கே பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்மிட்டர்னா எதுன்னு சொல்லிட்டு இங்கேயே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் எழுதியிருக்கோம், ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து AAA செல் போடுறது தான், பேட்டரி போடுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், AAA டியூரசெல் பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து எந்த டவுட்டுமே தேவையில்லை. ஸோ இங்கே இருக்க இமேஜஸ் வச்சு நம்ம அப்படியே பேட்டரி போட போகிறோம், அவ்வளோதான். இதில் டிரான்ஸ்மிட்டரில் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்டு வந்து ப்ளஸ்ஸு, இந்த கார்னர் வந்து மைனஸ். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. சுவிட்ச் இருக்குது.
இப்போ நம்ம இதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுமே இங்கே லைட் இண்டிகேட் பண்ணும். இங்கே வந்து ஆன் ஆஃப். நம்ம ஆல்ரெடி ஆஃபில் வச்சுருந்தோம், ஆன்லேயே வச்சுருந்தோம். அதனால் ஒன் டைம் ஆஃப் பண்ணி போட்டேன். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கு, இந்த 2 டிவைஸும். இது 2 டிவைஸும் பேர் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்க இண்டிகேட்டரும் வந்து பிளிங்க் ஆகி வரும். ஸோ இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுறது. இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு, இது வந்து பிளிங்க் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்குது. எப்போ வந்து ரெண்டுமே பிளிங்க் ஆகி இருக்கோ அப்போ வந்து ரெண்டுமே பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது. நம்ம இப்போ பேர் பண்ணுறோம். பேர் பண்ணதுமே இங்கே பாருங்கள், ரெண்டுமே வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு லைவாக தெரியும். நான் சொன்னது நடக்குதுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டுமே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 டிவைஸும் டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் பேர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும், ரெண்டுமே வந்து பேர் ஆயிடுச்சு. பேரிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோ மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிசீவர் வந்து மொபைல் கூட இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்க பின்ன இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்செட் சொருவில் ஐக்கான் இங்கே இருக்கும். ஹெட்செட் சொருவர் ஐக்கான் இங்கே இருக்கும். இந்த எல் ஷேப்பில் இருக்க பின்ன நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு இந்த சைடு இருக்க ஆக்ஸ் பின்ன மொபைலில் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்மிட்டர்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்மிட்டர்லேயும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மைக்கை இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மைக்கை இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. இது வந்து எதுனா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து எடுக்கக்கூடிய லைன், அதாவது ஏற்கனவே பேர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வர அவுட்புட் மைக்கை நான் காலரில் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ரிசீவரோட இந்த டிவைஸையும் இந்த ஆக்ஸ் பின்னையும் இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க மொபைலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் ஆல்ரெடி பேரிங்கில் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் இருந்தால் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. இப்போ நீங்களே செக் பண்ணி பாருங்கள் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கம்மி பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டியான உள்ள மைக் இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. இதுக்கு வேறு என்ன மைக் இருந்தாலும் சொல்லி அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மைக் இதோட குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கம்மி பட்ஜெட்டில், அதாவது 7000 ப்ளஸ் வருது இந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸில். அது வந்து ஒவ்வொரு ஸ்டோருக்கும் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும். அதே ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனாக ஒரு ஆஃபர் உண்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி ஸ்டோர்ஸ் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம் இதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.